பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர. லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு ஹரோஹர. ஜெய் ஜெய் துர்கா தேவிக்கு ஜெய். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்துடரையெல்லாம் வந்தரி. சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி. நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி. கைத்தலத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே. எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே, எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஜெயதுர்கா தேவியினுடைய பெருங்கருணையினாலே எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம் உலகத்திலேயே ஆன்மீக பாதையிலே மிகச் சிறப்பாக தொண்டாற்றி முருகப்பெருமானுடைய பேரருள் உலகெங்கும் பரவி பிரகாசித்து எல்லோருக்கும் அருள் புரிது வந்திருக்கின்றது. கலியுக வரதனாகிய முருகப்பெருமான் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமனாக அடியார்களுடைய பூஜைகளையெல்லாம் வழிபாடுகளையெல்லாம் ஏற்று அருள் புரிகின்றார். இந்த ஆலயத்திலே கடந்த 1988 ஆண்டு அன்னை ஸ்ரீ ஜெயதுர்கா தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டு, அந்த ஆண்டிலிருந்து சண்டி ஹோமம் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அநேகமாக எல்லா ஆண்டுகளிலும் இந்த சண்டி ஹோமம் குறிப்பாக தாய்மார்கள் எல்லோரும் இணைந்து நடத்துகின்ற ஒரு சிறப்பு மகா யாகமாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ ஜெயதுர்கா தேவியினுடைய 37வது ஆண்டு சண்டி ஹோமம் வருகின்ற 2024 ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி அன்று பௌர்ணமியோடு வெள்ளிக்கிழமை இணைந்து வருகின்ற அம்பாளுக்கு ஒரு உகந்த நாளிலே நடைபெற இருக்கிறது. இந்த சண்டி ஹோமத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்திருப்பீர்கள். இந்த கலியுகத்திலே கலவு சண்டி விநாயகு என்று எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள் சிறப்புற்றாலும், விநாயகப் பெருமானுடைய சண்டிகாதேவியினுடைய வழிபாடு உடனுக்குடன் நமக்கு பலனளிக்கக்கூடியதாக திகழ்கின்றது. அருவும் உலகெங்கும் பறந்திருக்கின்ற நம்முடைய இனத்திற்கெல்லாம் ஒரு அருள் வழங்குவதைப் போல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த சண்டி ஹோமம் அந்த புராண வரலாற்றில் சொல்லப்பட்ட முறைப்படி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆலயத்தின் அலங்காவருடைய ஏற்பாட்டிலே, ஆலய சிவாச்சாரியர்களுடைய பெருமுயற்சியிலே, பக்த பெருமக்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு, ஈடுபாட்டு, பக்தியோடு இந்த சண்டி ஹோமம் நடைபெற இருக்கிறது. இந்த சண்டி ஹோமமானது மார்க்கண்டேய புராணம் என்று சொல்லப்படுகின்ற புராணத்திலே வருகின்றது. அந்த சண்டி ஹோமம் சப்த சதி என்று சொல்லப்படுகின்ற 700 மந்திர ஸ்லோகங்களை கொண்டது. அம்பாளுடைய முழு வரலாற்றையும், அன்னையினுடைய பிரபாவத்தையும், கருணையையும், அவருடைய பராக்கிரமத்தையும் நமக்கெல்லாம் அறிவுறுத்தி, அந்த அன்னையை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், எப்படி வழிபட வேண்டும் என்று மிக விரிவாக சொல்வது தேவி மகாத்மியம். அந்த தேவி மகாத்மியனுடைய 700 மந்திரங்களாகிற ஸ்லோகத்தை சொல்லி இந்த சண்டி ஹோமம் நடத்தப்பெறுகிறது. எப்படி ஸ்ரீமன் நாராயணர் கிருஷ்ணராக பகவத்கீதையை நமக்கு 700 ஸ்லோகங்களிலே
அருளினாரோ அதே போல அந்த அம்பாளுடைய தேவி மகாத்மியம் 700 ஸ்லோக மந்திரங்களை சொல்லி செய்யப்படுவது. அப்படிப்பட்ட அந்த சண்டி ஹோமம் உலக நன்மைக்காகவும் உங்கள் எல்லோருடைய குடும்ப நன்மைக்காகவும் க்ஷேமத்திற்காகவும் குழந்தைகளுடைய நல்ல கல்வி அறிவு நற்சிந்தனை நல்ல எல்லா காரியங்களிலும் வெற்றி, அதே போல திருமண வயதிலே இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல விதமாக திருமணம் நடைபெற வேண்டி நல்ல உத்தியோகத்தோடு உன்னதமாக திகழ வேண்டியும் வியாபாரிகளுக்கு தொழிலிலே மேன்மை கிடைக்க பெற்று நல்ல லாபம் கிடைக்க வேண்டியும் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்பதிகளிடத்திலே நல்ல ஒற்றுமை நன்மக்கட் செல்வம் ஏற்பட்டு அவர்கள் இன்னும் ஆரோக்கியமாக, குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சண்டி ஹோமம் செய்யப்படுகிறது.